ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ வரைய போகிறோங்கிறத இந்த தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, மகளிர் தின ஸ்பெஷல். அதாவது ஒரு ஃபேமிலி உமன் வந்து எப்படி அவங்க ஒர்க்கெலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத ஒரு கற்பனை காட்சியாக வரைஞ்சிருக்கிறோம். ஸோ அதனுடைய அவுட்லைன் ஸ்கெட்சை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைன் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு டேப் லைன், அதாவது அந்த பாடி எப்படி இருக்குங்கிறத ஒரு எலும்புக்கூடு மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டிருக்கிறோம். ஸோ அந்த அவுட்லைனில் நம்ம ட்ராயிங்கை வரைஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். அது ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸை வரைஞ்சிட்ருக்கோம் பாருங்கள். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். அந்த ரவுண்டுக்குள்ளே எப்படி வரையலாம் அப்படிங்கிறத நுணுக்கமாக வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ பாருங்கள், அந்த ஃபேஸ் வரைஞ்சாச்சு. பாருங்கள், வாய் மூக்கு எல்லாம் எனக்கு சாட்டிஃபிகேஷன் இருக்கிற வரை நான் அழிச்சு தான் வரைவேன். என் மைண்டில் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்தணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய பாடியை பார்த்திங்கன்னா அந்த ஹை எப்படி அந்த ஒரு பாடி இப்படி சேஃபு வந்து ஒரு சைடு ஏற்றி ஒரு சைடு இறங்கி இருக்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணியிருக்கிறேன். அவங்க கையில் ஒரு குழந்தைய வச்சுருக்கிற மாதிரி. ஸோ அதனால் அது அவங்களுடைய வலது கை வந்து கொஞ்சம் ஏற்றி இருக்கிற மாதிரி வரையிடும். ஸோ அதுக்காக நம்ம அதை லைன் போட்டிருக்கிறோம், அவுட்லைன். அந்த அவுட்லைனில் மேலே இதை நம்ம ட்ரா பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த அவுட்லைன் போடுறதுக்கு காரணம் எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ உடம்பு அந்த ஹைட்டில் வரணும் அப்படிங்கிறது தான் அந்த அவுட்லைன் போடுறதுக்கான ரீசன். அவங்களுடைய முகம் ஒரு பங்கு, அப்புறம் அதனுடைய பாடி வந்து ஒரு 2.5 பங்கு, கீழே கால் வந்து 3 பங்கு, அதே மாதிரி தான் வரையணும். ஸோ அதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைனில் ஒரு பேபி கையில் வச்சுருக்க மாதிரியும் அவங்க கை அந்த துணிக்குள்ளே போகிற மாதிரி போட்டிருக்க மாதிரி வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ அவங்களுடைய பாடி வரைஞ்சிட்ருக்குறோம் பாருங்கள். இந்த சைடு இதுக்கப்புறம் தான் இங்கே கை வரைய போகிறோம். இது வந்து அவங்க மேல் உள்ள கோட் மாதிரி ஒரு கிளாத் போட்டுருக்குறாங்க. ஸோ அந்த கிளாத்தை வரைஞ்சிருக்கிறோம். அப்புறம் அவங்க கையில் உள்ள பேங்கிள்ஸ் வளையல் போட்டிருக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கையை வந்து மடித்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்னொரு அவங்களுடைய பையனுடைய கையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஸோ ஒரு கை வரைஞ்சி வச்சுருக்குறோம். அப்புறம் அவங்களுடைய கால்கள் எல்லாம் அதை லென்த் போட்டிருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த லென்த்துக்கு வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பூட்ஸ், அவங்களுடைய ஷூவை வந்து வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், சிம்பிளாக அழகாக. ஸோ இது வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்னொரு பையன் வந்து அதுக்குள்ள பாடியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும், அதாவது எலும்புக்கூடு மாதிரி அவுட்லைன் ஒன்லைன் டயக்ராமாக இப்படி போட்டிருக்கிறோம். ஸோ போட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஷேப் வச்சு நம்ம வரைஞ்சிட்ருக்குறோம் பாருங்கள். அந்த ஒரு ஷோல்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறனால அழிச்சு வரைதேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை வந்து நான் வந்து வெளி சைடு அவுட் சைடில் பார்க்குற மாதிரி வரைஞ்சேன். அப்புறம் நினைக்க என்னன்னு தோணுச்சின்னு தெரியல. அந்த ஃபேஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஃபிகேஷன் இல்லை. ஸோ அதனால் ஃப்ரெண்டில் பார்க்குற மாதிரியே வரையலான்ட்டு திரும்ப எரேஸ் பண்ணி திரும்ப ஃப்ரெண்டில் வரைவேன். இப்போ பாருங்கள், சைடில் வரைஞ்சி பார்த்தேன், முகம் கொஞ்சம் சின்னதாக வருது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், இப்போது இதை திரும்பவும் எரேஸ் பண்ணுவேன் பாருங்கள். எரேஸ் பண்ணிட்டு எனக்கு அது வந்து ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆள் ஃபேஸ் மாதிரியே வருது சைடில். ஸோ அது என்னுடைய கற்பனை திறனில் உள்ள அந்த ஃபேஸ் இல்லை. அதனால் திரும்ப என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரண்டில் கையில் எனக்கு கொஞ்சம் நீட்டாக லுக்கு, அந்த பாடிக்கு ஃப்ரண்ட் பேஸ் நல்லாயிருக்கும். சைட் பேஸ் வரையினா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கணும். ஸோ நான் வந்து ஃப்ரண்ட் பேஸ் வரைஞ்சாச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸு பாருங்கள், 2 கண், அவுட்லைன் இதெல்லாம் வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ வரைஞ்சிட்டு இருந்த பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த பையனுடைய ஃபேஸ் வரைஞ்சாச்சு. அப்புறம் அவங்களுடைய பையனுடைய கால்கள் நடந்து வர மாதிரி கால்கள், ஒத்த கால் மடித்து ஒத்த கால் நேராகவும் வரைஞ்சிருக்கிறோம். அதுக்குள்ளே ஷூ வரைஞ்சிட்ருக்குறோம் பாருங்கள். ஸோ வரைஞ்சாச்சு. இப்போ இந்த கையில் என்ன கொடுக்கலாம், இந்த கையில் சும்மா வீசிட்டு வரையலாம், அப்படி இல்லாட்டா ஏதாவது திங்ஸ் எடுத்து வர மாதிரி. ஸோ அதனால் ஒரு பூக்கூடையே தூக்கிட்டு வர மாதிரி வரைஞ்சாச்சு. அப்புறம் இவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இதில் நம்ம ஒரு கற்பனையாக பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஒரிஜினல் கைகள் 2, அப்புறம் வந்து கற்பனையில் நிறைய கைகள் வந்து
பண்ணுறோம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத. ஸோ அதை பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு 3 கைகள் வரைஞ்சி அவங்களுடைய வேலைகளை எல்லாம் நம்ம ட்ராயிங்கில் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேல் உள்ள கையில் ஒரு படித்து பட்டம் வாங்குகிற கைகள் வரைஞ்சிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரெண்டாவது கையில் அவங்க காஃபி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் பேங்கிள்ஸ் போட்டிருக்கோம், இதுலேயும் பேங்கிள்ஸ் போட்டிருக்கோம். ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்டு, அதாவது சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு கை வரைஞ்சிருக்கிறோம். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு ரைட் சைடு கையில் அதாவது ஒரு கேப், இந்த கேப் பார்த்திங்கன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். போலீஸ் அதிகாரியாவோ அல்லது ஒரு மிலிட்ரிலேயோ, அதாவது சம்திங் ஏதாவது ஒரு துறையில் யூஸ் பண்ணுற மாதிரி கேப்பு, அப்படி இல்லைட்டா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கேப் கூட இருக்கலாம், டைரக்டராக கூட இருக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு கற்பனையில் வரைஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு டாக்டருக்கான ஸ்டெதஸ்கோப்பை கையில் கொடுத்துருக்குறோம். மூணாவது கையில் பார்த்திங்கன்னா என்ன வரையுதுன்னு பாருங்கள். ஸோ மூணாவது கையில் பார்த்திங்கன்னா அவங்க சமையல் பண்ணுறதுக்கான ஒரு சமையல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடு ஒரு சுதந்திர பறவை போல் ரெக்கையை வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபேஸ் அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைட்டாக வரைஞ்சோம் பார்த்தீங்களா, ஏன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். இந்த பாருங்கள், இந்த டார்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம மெக்கானிக்கல் பென்சிலை யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அதில் கொஞ்சம் பொடிசாக கொஞ்சம் டார்க்காக வரும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பென்சிலை யூஸ் பண்ணி நான் அவுட்லைன் வரைஞ்சிட்ருக்கிறேன். ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. இது எல்லாமே முழுக்க ஒரு கற்பனையில் வரைஞ்சது தான். அதாவது எதையுமே பார்த்து வரையாமல் ஒரு கற்பனையில் பார்த்து வரைஞ்சது தான். ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்குது. இது அவுட்லைன் தான். இதை இந்த படம் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக எனக்கு ஒரு 2.5 hours ஆச்சு. ஏன்னா இந்த அவுட்லைன் ஸ்கெட்ச் மட்டும் வரைகிறதுக்கு எனக்கு ஒரு 40 minutes ஆச்சு. ஸோ அதை உங்களுக்கு ஒரு 8 minutes உங்களுக்கு டைம்-லாப்ஸில் போட்டு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ராயிங் வரைவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கனாலே அவங்க இதை பார்த்து அவங்க நல்லா அவங்க ட்ராயிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிடுவாங்க. இதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி படம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த படத்தை உங்கள் பேரை சொல்லி நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வரைஞ்சி பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், வீடியோ ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். உலகில் பிறந்த அனைத்து மகளிர்களுக்கும் உமன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.